நம்மளோட திறமைகள் நம்மளுக்கு கரெக்டான ஏஜ்ல தெரியல அப்படின்னா, இல்ல ஒருவேளை அத வெளிப்படுத்துற ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கரெக்டான டைம்ல தெரியல அப்படின்னா, நம்ம என்ன யோசிப்போம்னா, இந்த வயசுல இந்த திறமை தெரிஞ்சு நம்மளுக்கு என்ன ஆக போகுது? இதுக்கப்புறம் நம்ம என்ன பெருசா சாதிக்க போறோம் அப்படின்னு இங்க பல பேர் அந்த மென்டாலிட்டியோட இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த கதை ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வெல்கம் டு கற்பனை வெல்கம் லைவ் ஸ்டோரி எபிசோட் 5. கோதை நாயகி அம்மாள் இவங்க சென்னையில் இருக்கிற திருவல்லிக்கேணியில் 1901 இவங்க பிறகுறாங்க. இவங்களுக்கு சின்ன வயசுலேயே, அதாவது அவங்களோட 5 வயசுலேயே திருமணம் பண்ணி கொடுத்ததால இவங்களால பள்ளி கல்வி பயில முடியாமே போயிடுச்சு. ஆனால் அந்த வயசுலேருந்தே அவங்களுக்கு ரொம்ப அழகா கதை சொல்ற அந்த திறமை இருக்கு. அவங்களே பல கதைகளை பல விதமா உருவாக்குவாங்க. ஆனா அதை எழுத்து வடிவமா எப்படி அதை மாத்தணும்னு அவங்களுக்கு தெரியவே இல்லை. கிட்டத்தட்ட 20 வயசு வரைக்கும் அவங்களுக்கு எழுத படிக்கவே தெரியாது. அதுக்கப்புறம் தான் நண்பர்கள் மூலமா அவங்க தமிழையே எழுத படிக்க கத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 5 வருஷத்துலேயே, அதாவது 1925 அவங்க ஜெகன்மோகினி அப்படிங்கிற ஒரு நாளிதழையும் அவங்க விலைக்கு வாங்குறாங்க. அதுக்கப்புறம் பல கதைகளை அவங்க பப்ளிஷ் பண்ணவும் செய்யறாங்க. கிட்டத்தட்ட 10,000 காப்பீஸ் பிரிண்ட்ஸ் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட நாளிதழால 180 பெண் எழுத்தாளர்கள் உருவாக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எல்லா மக்களுக்குமே புரியுற முறையில ரொம்பவே இலகுவான எழுத்துக்களால சுதந்திர போராட்டத்துக்களை பத்தியும் அவங்க எழுதியிருக்காங்க. இவங்களோட இந்த வளர்ச்சியினால கிட்டத்தட்ட 35 வருஷம் இந்த எழுத்து துறையில இருந்தனால இவங்களுக்கு நாவல் ராணி அப்படின்னு ஒரு பேரும் இருக்கு. இந்த கதையில நம்ம முக்கியமான விஷயத்த பார்க்கணும். அதாவது அவங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சதே 20 வயசுல தான். ஆனா எனக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு, நான் இதுக்கப்புறம் என்ன பெருசா சாதிக்க போறேன்னு அவங்க யோசிக்காம அவங்களோட திறமை மேல நம்பிக்கை வச்சு அவங்க பல நாள் கஷ்டப்பட்டு அதுக்காக உழைச்சனால்தான் அவங்களோட துறையில அவங்க 35 வருஷமா சாதனை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரிதான் நம்மளும். எனக்கு லேட்டாக தான் இது கிடச்சிருக்கு, லேட்டாக தான் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, லேட்டாக தான் எனக்கு இந்த திறமை இருக்குன்னே தெரியுதுன்னு சொல்லி நம்ம புலம்பாமல் இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், எந்த மாதிரி பண்ணால் நம்மளோட சக்ஸஸை சீக்கிரமாகவே நம்ம அச்சீவ் பண்ண முடியுங்கிற அந்த யோசனையில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வெற்றி பாதை உங்ககிட்ட வந்துடும். ஸோ இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கற்பனை உலகத்துக்கு சப்ஸ்கிரைப்